நண்பர்களே இப்போ என்னாச்சுன்னா ஒரு லெட்ரு வந்திருக்கு. எல்லா லெட்டரும் படித்தாச்சு. இன்னும் கொஞ்சம் லெட்ரு இருக்கா, இங்கிலீஷ் லெட்ரு பார்த்துருங்க. அது எனக்கு தெரியல எனக்கு. அது என் தம்பியை கூப்பிட்டேன், தம்பி வந்துட்டான். என்ன இப்போ சொல்லி தருவான். இது பேர் என்னமோ என்ன பேர் போட்டிருக்கு, கண்ட இளவுலாம் அனுப்பிவிட்றான். வரத்துக்கு இல்லை உங்கள் அட்ரஸுக்கு திரும்பி அனுப்புனா அந்த அட்ரஸ் வந்து ரிட்டர்ன் வருதில்ல எனக்கு. அது அதே அட்ரஸுக்கு அனுப்பி விட்றேன். அந்த அட்ரஸ் வந்து அன்றைக்கி ஒரு அட்ரஸ் அனுப்பி விட்ருக்கேன். அந்த அட்ரஸ்லேருந்து ரிட்டர்ன் வருது. பேரில் போகலாம் இருங்கள உங்களுக்கு இருக்குது வேக்காடு. இது என்ன பேர் குபேரர் சென்னைன்னு போட்டிருக்கு. குபேரர் சென்னை என்னத்தை அனுப்பியிருக்கான். என்னது கெச்சி யூஸ் பண்ண கெச்சி. பேட்ரி எதுக்கு, என்னது இது என்னது ஏழை உங்களுக்கு இந்த மாதிரி பேதியும் வாந்தியும் கொள்ளையும் எடுக்கு. கொள்ளையில் போவாங்களா, பேயில் போவான். என்னது என்னது கண்ட இளவெல்லாம் அனுப்பிவிட்றான் பாரு. இது என்னது இது கரண்டி. இந்த கரண்டி எதுக்கு மூணு ராவுட்டலை பண்ணி பயல கரண்டி பேட்ரி கெச்சி. இது என்னது கண்ணாடி பாருங்க. இத்து போன கண்ணாடி அனுப்பியிருக்கான். இந்த கண்ணாடி எதுக்கு, இந்த தண்ணிக்குள்ளே போகிற கண்ணாடி தானே. அது உடஞ்ச கண்ணாடி அனுப்பி விட்டு பேயில் போவான். குப்பையை அனுப்புகிற உங்கள் வாயில் போட்டு குத்துங்க அவன் பண்ணி பருவலா. எனக்கு அனுப்புறிய பண்ணி பருவலா செத்த பயிலான்னு உடஞ்ச கண்ணாடி அனுப்பி விட்டுருக்கான். உடஞ்ச கண்ணாடி தானே இது, பழசுனே பழசு தான். பழசு எதுக்கு இது, எனக்கு இது எதுக்குல, இல்லை எனக்கு இது எதுக்குல அனுப்பி விட்றியா. ஏழை இப்படி இந்த மாதிரி தொல்லை பண்ணுறியா. பிஞ்ச செருப்பு பிஞ்ச அதுவும் இதுவும் அனுப்பி விட்டு கிடக்கான். பிஞ்ச செருப்பு இந்த களிம்பு எடுத்து உன் மூஞ்சி பிள்ளை ராவு இல்லை உன் ஜாமானதும் சேர்த்து ராவில் பண்ணி பயல செத்த பயல. அச்சி என்னது இது கண்டெல்லாம் அனுப்பிடுறேன். பேட்டரி எதுக்கு, பேட்டரியை கொண்டு கரண்டை வச்சு உன் ஜாமானில் கொடுக்க வேண்டியதான். எப்படி கொண்டு உன் ஜாமானில் கொண்டு பண்ணி பயல கெச்சு அனுப்புறது அதை அனுப்புறது. பேர் என்ன குபேரனா, என்ன குபேரன் பேர் குபேரன் வச்சுக்கிட்டு கழிவு பொருள் அனுப்புறிய செத்த பயல போ செத்த பயல. அடுத்தது படி. இது என்ன பேர் போட்டுருக்கு பாரு, இது என்ன பேர் போட்டுருக்கு பாரு. பழனிசாமி, சதீஷ், அனீஸ், ராஜா, மதன். பழனிசாமி, சதீஷ், ராஜா, அனீஸ், மதன். என்னது அனுப்பியிருக்கிய அம்மா. அது ஸ்ட்ராங்காக அனுப்புறது. அது மட்டும் ஒரே ரட்டு வீட்டில் ரட்டு குமிஞ்சு கொண்டாடுதாப்பா. லவ் லெட் 2000 தாளை செராக்ஸ் எடுத்து 200 தாளை செராக்ஸ் எடுத்து அதில் அம்புக்குறி போட்டு என்ன போட்டிருக்கு, GB முத்து ILPவா பொங்கல் கிஃப்டா. இதை கொண்டு எங்கே கொண்டு மாற்ற நீ மாற்றாடியா எல்லாம் உண்டு. செத்த பயல என்னெல்லாம் ரோசனை ஏன்னா உங்களுக்கு இப்படிலாம் ரோசனை வருது உங்களுக்கு. தலைவரே நாங்கள் உங்களுக்கு தீவிர ரசிகன். முகநூல் எல்லாம் வீடியோக்களை அதை பார்த்துடுவேன். நீ என்ன போட்டுக்கு படி. தலைவரே நாங்கள் உங்கள் தீவிர ரசிகர்கள். முகநூல் எல்லா வீடியோக்களையும் அனைத்தையும் பார்த்து லைக் கருத்துக்கள் வீடியோக்களை பதிவிடுவோம். தலைவரே ஒரு வேண்டுகோள், நமது ரசிகர்கள் ஆபாசமாக பேசுகிறார்கள். தலைவர் சூர்யாவிடம் உள்ள தொடர்புகளை துண்டிக்கவும். பின்னர் கடிதம் படித்தவுடன் பொங்கல் பரிசு 200 ரூபாய் அனுப்பியுள்ளேன். பார்த்து செலவு செய்யவும். இப்படி ஜெயிப்பது சூர்யா உடன்குடி. சூர்யாவா இப்படிக்கும் GB முத்து சூர்யாவா. வெறும் பையில நீ தானே சொன்னா சூர்யாட்ட சேராதங்க மாதிரி GB முத்து சூர்யான்னு போட்டு விட்டுருக்கு. இந்த காசை கொண்டு நான் எங்கே கொண்டு மாற்றி நான் செலவு பண்ணேன். வேலை போவான்ல எப்படில உங்களுக்கு மூளை புதுசாக வருது பண்ணி பயிரலாம். அது ஒன்றும் இருக்காது. அடுத்தது படி.
இது இந்த இது அனுப்பலாம்ல, இந்த கண்ணாடி அனுப்பலாம்ல, இது அனுப்பலாம்ல. இது குபேரன் ரெட்டை அனுப்பி ரெட்டை பார்ப்போம். குபுராவா குபேரனா? குபுரா தான் இருந்துச்சு. ஏல கிறுக்கு மெண்டல் பையல உனக்கு அறிவில் உனக்கு அறிவு அசிங்கமாக படம் அனுப்பி விட்ருக்கீங்க செத்த பையல. கொட்டை கிட்டன்ட்டு என்னது இது? பேயில போவோம் என்னென்ன படம் இது? செத்த பயிரா பேய் வாங்கி உன்னுடைய இதை படத்தை அனுப்பி விட்டுருக்க நீ. பேயில போவோம் சொட்டு விடுற மாதிரி அனுப்பி விட்ருக்க செத்த பயில. போங்க செத்த பயிரா. சி உட்காந்து எழுதுறான பற்றியா உட்காந்து. அடுத்தது படி. பேர போன ஒரே பேரையும் வாந்தி எடுக்கு. சி இது யாரு? இது படிக்க. மினர்னா சென்னை. மிலானன் சென்னை. இது என்னது லெட்ரு இப்படி வந்திருக்கு? ஏழை லெட்ரு வந்து ஒரு நாளைக்கு குமிதுப்பா. ஃபோன் நம்பரை போட்டால் ஃபோன் நம்பர் பேய் எடுக்கு. வாட்ஸ்அப்பு அவ்வளோ வாட்ஸ்அப்பில் நம்பர் போட்டுவிட்றான். நான் எத்தனை வாட்ஸ்அப்பில் நான் அழிச்சு எழுதுக்க. என் பேயில் போவான்ல வாட்ஸ்அப்பில் வந்து இந்த சாவு அடிக்கல இருக்குது. செத்த வாட்ஸ்அப்பில் இது பண்ணுறான், அதில் பண்ணுறான். வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோ கால் வந்து அசிங்கமாக காட்டுறிய செத்த பையில. அதான் இழுத்து வச்சு அறுக்கணும்ல உனக்கு பண்ணி பயிரலாம். தலைவரே துணையா? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. வேதனை நான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. வேதனை நான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. மறுபடியும் முதலிலிருந்து படிங்க. ஏழைன்னு சாவடிக்கா நீ. அட செத்தா பயிரலா. மிலானன் சென்னை. சரி இது என்னது? ஜிபி முத்து மரக்கடை பஸ் ஸ்டாண்டு அருகில் உடன்குடி தூத்துக்குடி மாவட்டம். அவர் அட்ரஸ் ஒன்றுமே இல்லை. என் அட்ரஸ் தான் போட்டுக்காவோ. ஜிபி முத்து ஒன்றும் அட்ரஸ் வேண்டாம். ஜிபி முத்து தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி போட்டாலே வந்துடுது. காதல் லெட்டர் மாதிரி. அண்ணா அன்புள்ள ஜிபி முத்து அண்ணாச்சி அன்புக்கு தம்பி மாசான முத்து எழுதுவது. நான் கடந்த 12 வருடங்களுக்காக என்னப்படி அன்புள்ள ஜிபி முத்தானனுக்கு அன்பு தம்பி மாசான முத்து எழுதுவது. நான் கடந்த 12 வருடங்களாக நகைச்சுவை எழுதி வருகிறேன். என் திறமையை எப்படியாவது வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆவலில் சென்னை சென்று ஒவ்வொரு துணை நடிகர்களை சந்தித்து வாய்ப்பு கேட்டேன். போவண்டா மணி வீட்டுக்கு சென்றேன். கஞ்சா கருப்பிடம் ஃபோனில் பல முறை பேசி பார்த்தேன். நகைச்சுவை எழுதி கொடுப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கவில்லை. எனவே நான் உங்கள் மூலமாக உங்களிடம் தொடர்பில் உள்ள யூடியூப் சேனல் மூலமாகவும் எனது திறமையை வெளிப்படுத்த விரும்புகிறேன். இந்த லெட்டர் கண்டவுடன் இந்த நம்பருக்கு ஃபோன் செய்யும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு மாசானமுத்து பசுவந்தனை. சரி தம்பி, கண்டிப்பாக உனக்கு நான் தம்பி ஃபோன் பண்ணுறேன். தம்பி கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன். இது அந்த இடத்துல போய் அவங்க அட்ரஸே போடல உள்ளே அது. இது என்ன பேர்? ஹரிகிருஷ்ணன் திண்டுக்கல். லெட்ரு அடிக்கிறது உள்ளே பின்னொன்று அடிச்சு விட்டுறது. அது கிழிஞ்சு போகுது. பின்னு எதுக்கு அடிக்க? அது லெட்ரு என்னமோ லெட்டராக இருக்கும். அது ஒரு பின்னு எதுக்கு? பின்னு அடிக்கிறது லெட்ரு அடிக்கிறது என்ன பாடுபடுத்துகிறவங்க பாசி வச்சு செய்து இதான் போல இருக்குது எனக்கு. என்னது? ஒன்றும் இல்லை. படித்தவுடன் கிழித்தவுடன் கொட்டையை அமுக்கணுமா? ஏன்னா இப்படி போடுறியா? படித்த உடனே கிழித்து விடணும் கொட்டையை அமுக்கணுமா? வாய்ந்து அமுக்கிட்டால வெறும் பயனுள்ளா. இப்படிக்கும் கொம்புரிப்பட்டி தொழிலதிபர் ஹரிகிருஷ்ணன் திண்டுக்கல். அடே அப்பா, இந்த மாதிரி யோசனை நீ தொழிலதிபர், நீ அந்த தொழிலதிபராக இருப்பா. சரி ரைண்ட் இருந்துக்கோ. சரி, படித்தோடனே கிழிக்கணுமா கொட்டணும் அமுக்கணுமா? மூஞ்சில் அமுக்கும். மூஞ்சில் செத்தா பயனுள்ளா. இது என்னது இப்போ இப்படி பாடா படுத்துறிய பண்ணி பயனுள்ளா. சுப்பிரமணியம் எந்த ஒரு விக்ரமசிங்கபுரம். சுப்பிரமணியம் விக்ரமசிங்கபுரம்.
அம்மா என்னது இப்போ மாறி எழுதியிருக்கு இப்படி என்னதுங்க? நான் படி சங்கர் தங்கம்மான் கோவில் சுகன்பிள்ளை தங்கம்மான் கோவில் சன்னதி தெரு கல்லூரி வளாகம் விக்ரமசிங்கபுரம் பவனாசம். அன்பிற்குரிய மகிழ்ச்சிக்குரிய ஜிபி முத்து சார், முதலில் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு 100 வருடங்கள் வாழ வேண்டும், சந்தோஷம் வாழ வேண்டும் என்று நான் எல்லாரும் வேகம்படி. அன்பிற்கும் மதிப்பிற்குரிய பேச்சிமுத்து சார், முதலில் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் 100 வருஷத்துக்கு மேல் நோய் நொடியின்றி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல என் சாய் அப்பாவிடம் ஸ்ரீரங்கநாதரிடம் வேண்டிக் கொள்கிறேன். என்னால் உங்களை என் வாழ்நாளில் மறக்க முடியாது. ஏனென்றால் நான் முதலில் யூடியூப் சேனலில் பார்த்த பதிவு நீங்கள் ஒரு நாள் மனவேதனையில் அழுதுவிட்ட அந்த கஷ்டமான தருணம்தான். நீங்கள் அழுததை பார்த்ததும் என் மனம் ரொம்ப கஷ்டப்பட்டது சார். அதன் பின் தான் யார் இந்த ஜிபி முத்து அதன் பின் காரணமாக யார் எந்த ஜிபி முத்து என மனம் காயப்பட்டு இப்படிக்கு பதிவிடுகிறார் என்று உங்கள் அனைத்து வீடியோக்களையும் பார்த்து ஆரம்பித்தேன். அன்னையிலிருந்து இன்று வரை நான் நீங்கள் கிழித்து பதிவெடுத்து வர வீடியோக்களை மட்டும் பார்த்தேன் சார். நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இனிமேல் நீங்கள் யாருக்காவது எதற்காவது அழக்கூடாது. நீங்கள் கண்டிப்பா சந்தோஷமாக இருக்க முகத்தில் நான் ஆனந்தம் மட்டும்தான் பார்க்க வேண்டும். நான் அழமுண்டேன், கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா அழமுண்டேன் என்ன எவன் பார்ப்பேன் அவனை அறுத்து கிழிச்சு விடுவேன். போதுமா? இது என்ன பாரு, இந்த லாஸ்ட் லெட்ரு முடிஞ்சு இப்போ வீட்டில் 2 3 பார்சல் கிடக்கு, அதையும் பார்க்கணும். அதில் சில பார்சல் நார் தான். என் பொண்ணு சொல்லிட்டா இது ஒரு மாதிரி வீச்சு அடிக்குங்க, அவுத்துக்கு வாங்கின்னு இருக்கேன். பேயில போகணும்ல. பூபேஷ் விக்ரம் எந்த ஊர்? திருதா இல்லை என்ன நீ படிக்காதீங்க. நாமக்கல். பூபேஷ் விக்ரம் நாமக்கல் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. சாக்லேட் அனுப்பியிருக்காங்க. 4 சாக்லேட், 5 சாக்லேட் எனக்கு ஒன்று என் விஷ்ணுக்கு ஒன்று மனோக்கு ஒன்று அனுப்பியிருக்காங்க. ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. அந்த தம்பி போட்டோ இருக்குமா? இது அந்த தம்பி ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. சரி தம்பி, சந்தோஷம். ஏன் ரொம்ப அசந்தி போய் நிற்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டெடியாக தான் நின்னானாவா? ரொம்ப சுவாங்கி போய் நிற்கிறதுக்கு. தம்பி வணக்கம், நான் பூமே விக்ரம் கோயம்புத்தூர்லேருந்து. நான் உங்கள் தீவிர ரசிகன். உங்கள் வீடியோவுக்கு காணாமல் ஒரு நாள் கூட நான் இல்லை. நான் விவசாயத்துக்கு வருகிறேன். நான் விஷயத்துக்கு வருகிறேன். எனக்கு மூளையில் புற்றுநோய் இருந்து 1 மாதம் முன்பு தான் தெரியும் வந்தது. எனக்கு ஒரு ஆசை, என்னோட பெரிய படிக்கிறேன். நான் என் பெயரை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தம்பிக்கு மூளையில் ஏதோ புற்றுநோய் இருக்கா. தம்பி வருத்தப்படாதீங்க, ஆண்டவன் அந்த நோய் உங்களுக்கு எல்லாம் சுத்தமாக போயிடும். என்ன ஆசைப்படுறாங்க, இதை நீங்கள் செய்த போதும். மரணப்படுக்கையில் நான் நிம்மதியாக உறங்கு விடுவேன். தம்பி அப்படி சொல்லாதீங்க தம்பி. நீங்களாம் அப்படி கண்டிப்பாக ஆண்டவன் உங்களும் அப்படிலாம் விட மாட்டான் தம்பி. வருத்தப்படாதீங்க. நீங்கள் ரொம்ப சங்கடத்தில் வீடியோ போட்டிருக்கீங்க. இது உண்மையாக பொய்யான்னு தெரில. உண்மையாக இருந்தால் சொல்லுங்க. ஆண்டவன் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் நோயெல்லாம் பேரும் தம்பி. வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த நம்பருக்கு நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்க. இந்த தம்பி தான் உங்களுக்கு புற்றுநோயின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த தம்பி தான். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் தம்பி. சரி தம்பி, நம்மளை எல்லாம் பிரிச்சாச்சு. உங்கள் சாக்லேட்டை நான் என்ன சாக்லேட்டு? உங்கள் சாக்லேட்டை நான் உங்களுக்காக நான் சாப்பிட்றேன்னு அன்போடு அனுப்பியிருக்கீங்க. எந்த இதுவும் உங்களுக்கு வராது. சரி தம்பி, நம்மளே சந்தோஷம். ஆமாம்.